வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். சொங்கை சிப்போர்ட் காம்பவுண்ட் பங்காளி நில பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை. டத்து சிவனேசன் தகவல். அரசாங்க நிலத்தில் வசித்து வரும் இந்திய குடும்பங்களின் நில பிரச்சினைகள் பல தீர்வு காணப்பட்டுள்ளது. அந்த வகையில் சுமார் 100 ஆண்டு காலமாக வசித்து வரும் சுங்கை சிப்போர்ட்டில் உள்ள காம்பவுண்ட் பெங்காலி நில விவகாரங்களுக்கு விரைவில் தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான டத்து சிவனேசன் கூறினார். பல இடங்களில் நம்ம இந்தியர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் வீடு கட்டிக்கிட்டு அரசாங்க நேரத்தில் குடியிருக்கிறாங்க. இது இன்று நேற்று உள்ள பிரச்சனை இல்லை. இது கடந்த 40-50 ஆண்டு கால பிரச்சனை. இதுவரை இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பிரச்சனை ஒரு அரசியல் கட்சி எடுத்து நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதுவரை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இன்று அவங்க வந்தாங்க. ஏன்னா இதுவரை தீர்வு ஒன்றும் இல்லை. இன்று வந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் போன வருஷம் 34 பேர்த்துக்கு நில பிரச்சனை தீர்த்தீங்க, இதே நீங்கள் தீர்க்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி பேசும் பொழுது அந்த நிலத்தில் நான் 57 பேர் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இவங்க நீண்ட காலமாக போயிட்டுருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், 2008 நான் இங்கே இருக்கிறேன், எஸ்விகேயில் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். 2008 யாரும் இதை பற்றி என்கிட்ட பேசலை. 2018 22 மாதம் இருந்தால் யாரும் பேசலை. இந்த முறை இப்போ 3 வருடம் ஆயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் வரீங்க. இந்த விவகாரம் பல ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. இந்த கிராமத்தில் தற்பொழுது வசித்து வரும் 27 குடும்பங்களின் நில பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு அரசியல் கட்சி பல ஆண்டுகள் நடவடிக்கை எடுத்தும் பயன் கிடைக்கவில்லை. தற்பொழுது அதனை நேரடியாக தம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த குடியிருப்பாளர்கள் சார்பில் அதன் பிரதிநிதிகள் ஈப்போவில் உள்ள இந்திராமூலிய அரங்கில் மாநில மந்திரி பசார் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வை சந்தித்து பிரச்சனையை முன்வைத்தனர். என் பேர் கல்யாணகுமார். நாங்கள் சுங்கேசிபுரிலேருந்து வந்திருக்கோம்ல. கம்பம் பங்காளியோட பிரச்சனையை பேசுகிறதுக்கு வந்தோம். இன்றைக்கி நம்ம டத்து சிவனேசனை பார்த்து எங்கள் கம்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சொன்னோம். நாங்கள் அங்கே பல வருஷமாக இருக்கோம். எனக்கு இப்போ 64 வயசாகுது. எங்கள் தாத்தா பாட்டிலாம் அங்கே உள்ளவங்க தான். இப்போ இந்த இடத்துல ஒரு 27 குடும்பம் 28 குடும்பம் இருக்காங்க. அந்த நிலத்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்தோம். இப்போ பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு போகிறதுக்கு வந்தோம். இன்றைக்கி நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு தீர்வு கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறத இனிமேல் தான் பார்க்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு. இதற்கு முன்பு சுங்கை சிப்போர்ட்டில் உள்ள மக்கள் எதிர்நோக்கிய நில பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதையும் சிவனேசன் நினைவு கூர்ந்தார். இந்த சந்திப்பில் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மணிமாறன் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.